ஒரு தாய் ஒரு நேசருக்குள்ள 10 தொட்டில் இருக்குமா. ஒரு நாள் குழந்தை, 1 மாதத்து குழந்தை, 6 மாதத்து குழந்தை, வருஷம் தூங்கும். எப்படிமா வளர்த்துருப்பாங்க. நம்ம இந்திய பிள்ளைங்க மேலே அவங்களுக்கு அவ்வளவு பாசம். பாப்பா என்ன செய்வாங்க அம்மா அந்த காலத்தில் இங்கே ஊழி முடிச்சுட்டு பக்கத்து கிராமங்களுக்கு போவாங்க. ரொம்ப பிந்தி, அதாவது கோலாரா டைஃபாய்டு வந்துட்டாங்கன்னா பேபிஸ் செத்து போயிடுவாங்க. மதர்ஸ் ஃபீடிங் இல்லை, லேக் ஆஃப் மதர்ஸ் ஃபீடிங். பிள்ளைங்களுக்கு இல்லைன்ட்டு கிராமத்துக்குள்ளே போய் மக்களை கண்டுபிடிச்சி வெயிலில் போய் தேடி கூட்டிகிட்டு வந்து அவங்கள குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து துணி மாற்ற விட்டு சம்பளம் கொடுத்து ஒரு குழந்தைக்கும் 2 குழந்தைக்கும் ஒரு நாள் முழுசு அந்த நர்சரியில் இருக்க வச்சு ஃபீட் பண்ணி அனுப்புவாங்களாம். 1938 அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது தேவதூதன் கனவுல வந்து நீ தூங்கும் போது என்னுடைய பரலோகத்துக்கு எடுத்துருவேன்ட்டு ஒரு கனவை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அம்மா இதை ஞாபகத்தில் வச்சு தன்னை பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்றாங்க. இதில் அம்மாவுக்கு மூத்த பிள்ளையா இருந்தோம். இப்போ அவளுக்கு வயசாகி 45 46 இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. இல்லை இவளோடு மற்ற லீலா லோலா மாலா பாலா சீலா விமலா கமலா நிமலா எல்லா லாலா சம இதெல்லாம் அம்மா விடுற பேர். அம்மா சொல்கிறாங்க நான் சீக்கிரம் பரலாம் போடுவேன், நீங்கள் யாரும் ஆளக்கூடாது, அம்மா இறந்து போயிட்டாங்க செத்து போயிட்டாங்க சொல்லக்கூடாது, அம்மா வென்ட் டு ஹெவன்னு சொல்லணும். அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அந்த ஃபியூனரலுக்கு என்னென்ன அடக்க பண்ணணும். இன்னும் 12 வருஷம் அம்மா கஷ்டப்படுவேன்னு நினைக்கல, சீக்கிரம் பரலாம் போயிடுவேன்ட்டு சொல்கிறாங்க. எப்படி எல்லாம் அடக்கம் பண்ணணும் என்ன பண்ணணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா பரலோகத்துக்கு போன பிறகு அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. அம்மா வென்ட் டு ஹெவன், அவர் ரோடிஸ் இன் ஹெவன், நாட் இந்தியா. நோ நீட் டு ஸ்பெண்ட் மணி ஃபார் த காட்ஸ் கார்டன். அம்மா கிரேவியார் சொல்ல மாட்டாங்க, கர்த்தருடைய தோட்டம். ஏன்னா ரேப்சரில் முதல்ல அங்கே தான் உயிரிழந்திருப்பாங்க. அதனால அதை காட்ஸ் கார்டன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் எந்த செலவு பண்ணாதீங்க, அதெல்லாம் ஏழை பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அந்த செலவு பண்ணுங்க. ஏன்னா when we born in this world nothing to bring, when we go back nothing to take with us except souls. Our reward is in heaven, not in the earth அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் என்னென்ன பாட்டு படிக்கணும், என்னென்ன வசனம் வசிக்கணும், வெளியில் என்ன எல்லாம் எழுதி வச்சுட்டாங்க.